வெல்கம் டு ஆப்ஷன் பிரேக் செஷன். இந்த செஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா இருக்கிறோம் அப்படின்னா, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன? ஸ்பாட் சார்ட் நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மூவ்மெண்ட் கொடுக்கும். அதுவே ஆப்ஷன்ஸ் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லைக் மல்டிபிள் ஸ்ட்ரைக் பிரைஸஸ் கரெக்ட்டா? நம்மளுக்கு பார்க்கும்போது 22,050ல இப்போ எக்ஸாக்ட்டா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எல்டிபி அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டோடைய க்ளோசிங் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு, புட் ஆப்ஷன்ஸ் அண்ட் அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே 50-50யாக நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேரி ஆகும். இதுவே நம்ம பேங்க் நிஃப்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கு 100-100ஆக இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் சென்செக்ஸ்லுமே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே 100-100ஆக வந்து டிஃபர் ஆகும். சரி, ஓகே. இப்போ இதுல ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இருக்குது. அட் த சேம் டைம் டிஃபரெண்ட் எக்ஸ்பைரி டேஸும் இருக்குது. லைக் வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. சென்செக்ஸ் பார்க்கும்போது எவ்ரி தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆகுது. நிஃப்டி நமக்கு டியூஸ்டே எக்ஸ்பைரி ஆகுது. பேங்க் நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் இப்போதைக்கு ஆக்டிவா இருக்கு. ஸோ அந்த மந்தோடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டேவான டியூஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும். இஃப் இன் கேஸ் டியூஸ்டே ஹாலிடே இன் த சென்ஸ் நம்மளுக்கு மண்டே இயர்லியராகவே எக்ஸ்பைரி ஆகிடும். இதெல்லாம் எந்த பேசிஸ்ல நடந்துட்டு இருக்குது? இது ஏன் இப்போ மார்க்கெட் வந்து அவுட் ஆஃப் த மணி, அட் த மணி இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு ஆப்ஷன் பையர்ஸா இருக்கும்போது நம்ம அவுட் ஆஃப் த மணி பக்கம் போகக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஒரு சிலர் அதையே யூஸ் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் கெயின் பண்றாங்க. லைக் ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படின்ட்டு நம்ம அவங்கள சொல்லுவோம். இவங்கெல்லாம் எந்த பேசிஸ்ல என்ட்ரிஸ் எடுக்கிறாங்க? நிறைய டேர்ம்ஸ் வேற சொல்றாங்க இதுல. லைக் ஆப்ஷன் கிரீக்ஸா என்னென்ன கிரீக் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் டெல்டா, காமா, வேகா, தீட்டா அண்ட் ஐவி இம்ப்ளைட் வலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ, இப்படி எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதையெல்லாம் நான் வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தாலுமே ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்திருக்காது. இன்னைக்கு இந்த வீடியோவில் மேனகாவுடைய ஸ்டைல் எப்பவும் ஆஸ் யூஷுவல் நான் எப்படி கோர்ஸ் சொல்லி கொடுப்பேனோ அதே மாதிரி இன்டெப்தா இந்த ஆப்ஷன் பிரேக்ஸை நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிரேக்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து இதுதான் அப்படின்ட்டு ஒரு புக்கிஷ் டெஃபினேஷனை வச்சு பார்க்காம ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் சினாரியோஸை வச்சு ரொம்ப சிம்பிளாவே நம்மளால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். சரி, இப்போ இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி இந்த கான்செப்டை நம்ம கால் ஆப்ஷனுக்கு ஒரு வகையா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு அது அப்படியே உல்டா ரிவர்ஸா இருக்குது. அப்போ எனக்கு இதை பார்க்கும் போதே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கன்ஃபியூஷனுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த பார்க்கலாமா? ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓஷன் ஆர் பாண்ட் இல்ல ஒரு லேக் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஏதோ ஒரு பிளேஸ் பட் அந்த இடத்துல வாட்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் கிரவுண்ட். ஓகே, ஜீரோ தான் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம கீழே போனோம் அப்படின்னா ஜீரோ, அதை எர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எர்த்துக்கு மேல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்குது. ஓகே, பாண்டு, லேக்கு, ஓஷன் என்ன வேணும்னாலும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எர்த்துக்கு மேல தான் இருக்கும். அதுக்கு மேல என்ன இருக்கு இந்த வாட்டருக்கு மேல அப்படின்னு பார்க்கும்போது ஏர், காத்து இருக்குது. ஓகே, ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏர் அண்ட் வாட்டர் இந்த கான்செப்டை வச்சு நம்ம புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷனோடைய இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கால் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிஇ அப்படின்ட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். புட் ஆப்ஷன்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், பிஇ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம வாட்டர் அண்ட் ஏர் இதை வச்சு பார்க்க போறோம். கரெக்டா? சரி, வாட்டரை நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு நம்ம வந்து வாட்டர் கொடுத்துடலாம். ஓகே, கால் ஆப்ஷனுக்கு நம்ம வாட்டரை கொடுத்துடலாம். புட் ஆப்ஷனுக்கு நம்ம வந்து ஏர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ சின்ன வயசுல நம்ம நிறைய கேம்ஸ் கூட விளையாண்டுருப்போம் அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ கால் ஆப்ஷன் யாரு, வாட்டர். புட் ஆப்ஷன் யாரு, ஏர். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் கரண்டா எங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 24,050 அப்படிங்கிற இந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஒரு லைனா கூட நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ப்ளூ கலர் லைன்ல கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் மினிட். ஓகே, ஸோ இப்போ
இது ஃபுல்லா வாட்டர். இதை ஏதாவது செட்டிங்ஸ் மாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ இப்போ கீழே உள்ளது ஃபுல்லா என்னது? வாட்டர் அப்படின்ட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ இந்த வாட்டர் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, இஃப் இன் கேஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்? இப்போ வாட்டர் வந்து கால் ஆப்ஷன், கரெக்டா? இப்போ இந்த வாட்டரோடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 24,050 அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாட்டர் லெவல் என்ன? அட் வாட்டர் இஸ் அட் வாட் லெவல்? அட் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது 24,050. ஓகே. அடுத்தது இந்த மணி அப்படிங்கிறப்போ வாட்டரோடைய வேல்யூ, கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குது, எவ்வளவு வாட்டர் ஆக்குப்பைங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கீழே உள்ளது எல்லாமே வாட்டர்ஸ், கரெக்டா? அப்போ கால் ஆப்ஷன்ஸோட இந்த மணி வேல்யூ என்னது? 24,000, 23,900, 23,850, 23,800, 23,750, 700, 650, 600, 550, 500. இது எல்லாமே நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ஸோடைய இந்த மணிக்கு நம்மளுக்கு வந்துடும். ஓகே. அடுத்தது அவுட் ஆஃப் த மணி வாட்டர் லெவல் என்னமோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இப்போதைக்கு வாட்டர் இந்த இடத்துலலாம் இல்லை. வாட்டர் இல்லாத இடத்த நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அப்போ 2400, 150, 200, 250, 300 இது எல்லாமே கால் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வாட்டர். வாட்டர் இல்லாத இடத்த நம்ம அவுட் ஆஃப் த மணி எட் டு ரீச். ஓகேவா? எனிதான் இந்த வாட்டர் வந்து இந்த ஜோன்ஸை போயிட்டு ஃபில் பண்ண போகுது. அப்போ இது அவுட் ஆஃப் த ஜோன்ல இருக்குது. அவுட் ஆஃப் த ஜோனுக்கு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு இப்போ அந்த மணில வாட்டர் லெவல் எங்க இருக்கு? 24,050. இப்போ அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 2400க்கு போகுது அப்படின்னு 24,050ங்கிறது நம்மளுக்கு இந்த மணி வந்துடும். 2400 அட் த மணி. அதுக்கப்புறம் 24,150 நம்மளுக்கு அட் த மணி வரும். 24,100 இந்த மணிக்கு மூவ் ஆகிடும். அவுட் ஆஃப் த மணிக்கு 24,200 மூவ் ஆகும். ஓகே. ஸோ இந்த கான்செப்டை மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. இது கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வாட்டர். நெக்ஸ்ட் புட் ஆப்ஷனை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். புட் ஆப்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணும்போது புட் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன நேம் டினோட் பண்ணியிருக்கிறோம்? ஏர், காத்து. ஸோ காத்துடைய வேல்யூ இப்போ எங்க இருக்குது? இந்த இடத்துல இருக்கு. இது ஃபுல்லாவே ஏர். இஃப் இன் கேஸ் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகி கீழே போகுது அப்படின்னா 24,050 இப்போ கரண்ட் ஏரோடைய லெவல். அப்போ வாட்டர் லெவல் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது 24,000க்கு அப்படிங்கிறப்போ அட் த மணில 24,050 ஏர் இருந்தது. இப்போ கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகி போனதுனால இப்போ ஏர் இஸ் வாட் லெவல்? 24,000. அப்போ புட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அட் த மணிங்கிறது எது? 24,000. இந்த ஜோன் ஏர் எந்தெந்த ஜோன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 24,050, 2400, 24,150, 200, 250, 300, 350, 400. ஸோ இதுக்கு மேல உள்ள ஜோன்ஸ் எல்லாமே ஏர் ஃபில் ஆகிருக்கு. அப்போ புட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர். ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன்ல என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்குது? 2400, 24,150, 24,200, 24,250, 300, 350, 400 அப்படி போய்க்கிட்டே இருக்கு. இட் கோஸ் ஆன் லைக் 50,000 லெவல், 60,000 லெவல், எது வரைக்கும் எவ்வளோ தூரம் போனாலும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே ஏர். ஏரை நம்ம புட் ஆப்ஷன்ஸ்க்கு எப்படி டினோட் பண்றோம்? இந்த ஜோன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸ்ல அதிகமான இருக்கக்கூடியது இந்த மணின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ அதுவே ஏரோட ஏர் என்ன ரீச் ஆக வேண்டியது? எட் டு ரீச். அதாவது இது வரைக்கும் இப்போதைக்கு ஏர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 24,050 அப்படிங்கிற லெவலில் காத்து இருக்குது. இஃப் இன் கேஸ் இன்னும் கொஞ்சம் வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ ஏரோடைய எக்ஸ்பேண்ட் ஆகும். கரெக்டாக ஏரோடைய ஜோன் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ 24,050ல இருந்த ஏர் லெவல் எங்கே போயிடுச்சு? 24,000க்கு மூவ் ஆகிடுச்சு. அப்போ நவ் ஏர் இஸ் அட் வாட் லெவல்? 24,000 லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 24,000 அட் த மணி புட் ஆப்ஷன் ஏர் பொறுத்த வரைக்கும் அடுத்தது 24,050 இட் வில் பிகம் இன் தி ஜோன் ஆஃப் ஏர். அடுத்து கீழே உள்ளது எல்லாமே அவுட் ஆஃப் த ஜோன். இங்க எல்லாம் வாட்டர் இருக்கிறதுனால ஏர் என்ன போகல, இனிதான் போக போகுது. இஃப் இன் கேஸ் மார்க்கெட் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து என்ன கொஞ்சம் கீழே அப்படியே இறங்கி போனாங்க அப்படின்னா ஏரோடைய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்.
கரெக்டா? அப்போ இது வரைக்கும் அவுட் ஆஃப் த மனில இருந்தது எல்லாமே ஏர் ஃபில் ஆக இந்த ஸ்ட்ரைக் பிரைஸஸ்லாம் எப்படி மாறாகும்? புட் ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த ஜோனுக்கு போகும். இந்த ஏர் ஜோன். இந்த கான்செப்ட்ட வச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே. ரொம்ப சிம்பிளா. கீழ உள்ளது வாட்டர், மேல உள்ளது ஏர். கால் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வாட்டர். புட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ஏர். ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி வேணும்னா நான் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு கால் ஆப்ஷன்ஸ் என்னது? இது கால் ஆப்ஷன். ஏர் வந்து புட் ஆப்ஷன். ஓகே. இப்போ கால் ஆப்ஷன்ஸை மட்டும் பார்க்கலாமா? வாட்டர். கால் ஆப்ஷன் என்னது? வாட்டர். வாட்டர் இஸ் அட் வாட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,050. அட் வாட் லெவல். அப்போ 24,050 தான் அட் த மணி கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். இஃப் இன் கேஸ் இந்த வாட்டர் லெவல் எங்கெல்லாம் இருக்குது? இந்த இடத்துலலாம் ஃபில் ஆகியிருக்கு. அப்போ இந்த ஃபில் ஆகியிருக்கிற ஜோன் எல்லாம் இட் இஸ் இன்சைட் தி வாட்டர். கரெக்டா? அப்ப இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே கால் ஆப்ஷன்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த மணிக்குள்ள வந்துரும். அடுத்தது வாட்டர் இன்னும் ஃபில் ஆகாம இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த ஜோன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸஸ் என்னது? 2400, 150, 200, 300 இது எல்லாமே கால் ஆப்ஷன்ஸ பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த ஜோன் எட் டு ரீச். ஓகே. இஃப் இன் கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ வாட்டர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அவுட் ஆஃப் த மணில இருந்த 2400, 24,150, 24,200 இது எல்லாமே என்னவாகும்? ஃபர்ஸ்ட் அட் த மணியா சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மணியா சேஞ்ச் ஆகும். இந்த வாட்டர். ஓகே. இது வாட்டர் கால் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்ப ஏரை பொறுத்த வரைக்கும் ஏர் எந்த ஜோன்ல இருக்கு? மேல இருக்குது. ஓகே. ஸோ மேல இருக்குது அப்படிங்கிறப்போ ஏரோட இந்த ஜோன்ஸ் எங்கெங்க இருக்குது? ஏரோடைய வேல்யூ இது எல்லாமே இன்சைட் தி வேல்யூ, இன்சைட் தி ஏர். அப்போ 2400, 200, 300, 400, 500 இது எல்லாமே புட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன். அட் தி ஜோன் ஏர் இஸ் அட் வாட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,050. அப்போ அவுட் ஆஃப் த ஜோன்ல இருக்கக்கூடியது என்னது? இந்த ஜோன்ஸ். இது எல்லாமே புட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவுட் ஆஃப் த ஜோன்ல வரும். ஸோ ரொம்ப சிம்பிளா இந்த கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கால் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அட் த மணி என்னது? இந்த ஜோன் என்னது? அவுட் ஆஃப் த ஜோன் என்னதுன்னு புரிஞ்சிருக்கும். புட் ஆப்ஷன்ஸ் ஏர். ஏரை பொறுத்த வரைக்கும் இந்த மணி மேலே ஏர் காத்து மேலே தான் இருக்கும். அப்போ ஹையர் ப்ரைஸ் தான் இந்த மணி. அட் த மணி அப்படிங்கிறது ஏரும் அந்த காத்தும் கரெக்டாக அந்த ஈக்குவலாக ஆகக்கூடிய அந்த ஜோன், அந்த பார்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவுட் ஆஃப் த ஜோன் ஏரை பொறுத்த வரைக்கும் வாட்டர் இருக்கிற ஜோனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அவுட் ஆஃப் த மணி. அப்போ கீழே தான் கண்டிப்பாக புட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த மணி இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன, எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும், அடுத்தது இம்ப்ளாய்டு வொலாட்டிலிட்டினா என்ன, இது எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. சரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேர்முக்கு போகலாமா? இப்போ இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி டிஃபர் ஆகுது, புட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி டிஃபர் ஆகுதுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட் இஸ் குட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விஷயத்த நீங்கள் வந்து என்னமோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு நிஃப்டியில் 50-50 நம்மளுக்கு அந்த கான்ட்ராக்டோடைய சைஸ் வந்து நம்மளுக்கு என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக அதோடைய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 50 கான்ட்ராக்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ ப்ரைஸ் எக்ஸாக்டா எங்க நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 24,050 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டா? ஸோ கால் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாவே நம்மளுக்கு என்னது? வாட்டர். புட் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாவே நம்மளுக்கு ஏர். இப்போ இதுல கால் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அட் த மணி என்னது? 24,050 அப்படிங்கிற இந்த லெவல் தான் அட் த மணி. ஓகே. ஸோ வாட்டர் அப்படிங்கிறப்போ கீழே உள்ளது. வாட்டர் கீழே தான் இருக்கும். கரெக்டா? மேலே பறந்துட்டு இருக்காது. எர்த்தில் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ இந்த 24,000க்கு 50க்கு கீழே உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னது? இது எல்லாமே நம்மளுக்கு இந்த மணி. ஓகே. அவுட் ஆஃப் த மணி வாட்டர் ஃபில் ஆகாத ஜோன்ஸ் என்னது? இது 24,100, 24,150 இது எல்லாமே நம்மளுக்கு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ புட் ஆப்ஷனுக்கு வரலாம். புட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ஏர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. புட் ஆப்ஷன்ஸோடைய அட் த மணி என்னது? சேம் 24,050 தான். புட் ஆப்ஷன் ஏரோடைய இந்த வேல்யூ என்னது? இந்த ஜோன் என்னது?
மேல உள்ள வேல்யூஸ் எல்லாமே 24,100, 150, 200, 250 இது எல்லாமே நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸோடைய இந்த ஜோன். அடுத்தது ஏர் ஆக்குபை பண்ணாத வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு அவுட் ஆஃப் த ஜோன். கரெக்டா? அப்போ இதுல அவுட் ஆஃப் த மணி நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். இந்த ஜோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு அவுட் ஆஃப் த மணி ஜோன்ஸ்ல நம்ம புட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24,050 அட் த மணி. கரெக்டா? அப்போ அட் த மணியோடைய வேல்யூ எப்பவுமே எப்படி இருக்கணும்? 0 அப்படின்னு இருக்கணும். ஆனா இப்போ கரண்ட் எல்டிபி எங்க இருக்குது? லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 140.45 இருக்குது. கால் ஆப்ஷனோடைய வேல்யூ 138.10 ருபீஸ் இருக்குது. இது கரெக்டா? இது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தப்பு. இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். உண்மையா? இதுக்கான கரெக்டான வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா 0வா தான் இருக்கணும். கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இதோடைய வேல்யூ 0வா இருக்கணும். அப்போ 24,000 கான்ட்ராக்டை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா இப்போ நிஃப்டி 2450ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது இதோடைய வேல்யூ என்னவா இருக்கணும்? 50யா இருக்கணும். ஓகே, ஸோ இதோடைய ஆக்சுவல் வேல்யூ 50யா தான் இருக்கணும். ஆனா இப்போ எப்படி இருக்கு? 168.50 அப்படிங்கிற லெவல்ல இருக்குது. ஓகே, ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டை வரிசையா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு 24,050 உடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? 0 அப்படின்னு தான் இருக்கணும். பட் கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது 24,000 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய வேல்யூ கால் ஆப்ஷன்ஸ்லயும் இருக்குது, புட் ஆப்ஷன்ஸ்லயும் இருக்கும். அப்போ இதோடைய வேல்யூ வொர்த்லெஸ். இதுக்கு வேல்யூவே கிடையாது. கரெக்டா? ஸோ இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல 2 வேல்யூஸ் சேர்ந்து நம்மளுக்கு இருக்குது. ஒன்று இன்ட்ரின்சிக் வேல்யூ, இன்னொன்று டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டீகே ஆகிக்கிட்டே வரும். இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா தீட்டா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரீசனபிள் வேல்யூ. அதை காட்டிலும் நம்மளுக்கு அதிகமா இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கால் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மணி இது எல்லாமே இப்போ இந்த மணியோடைய ப்ரைஸஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாமா? அட் த மணி 0வா தான் இருக்கணும். ஆனா அது எப்படி இருக்கு? 140. அப்போ டைம் வேல்யூ ஃபுல்லாவே எப்படி இருக்கு? 140. அப்போ இந்த 140 ருபீஸும் என்னவாகணும்? டீகே ஆகணும், ஃபுல்லா கரைஞ்சு போகணும். ஓகே, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அப்போ 24,000 உடைய இந்த மணியோடைய வேல்யூ என்னவா இருக்கணும்? இஃப் கரண்ட் ப்ரைஸ் 24,050 அப்படின்னா 50 ருபீஸ் தான் இருக்கணும். ஆனா இங்க எவ்வளவு இருக்குது? 168.50க்கு இப்போ இந்த கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இதோடைய டைம் வேல்யூ எவ்வளவு? 118 ரூபாய் இருக்கு. அப்போ இந்த 118 ரூபாங்கிறது எக்ஸஸா இருக்கக்கூடிய டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா இது வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு வேர்த்தே கிடையாது. இதை நம்ம டைம் டிகே ஆர் தீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அடுத்து 23,950 உடைய ஆக்சுவல் வேல்யூ என்னவா இருக்கணும்? 100 ருபீஸ் தான் இருக்கணும். ஆனா இப்போ கரண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்க எல்டிபி எவ்வளவு இருக்குது? 199.15 ருபீஸ்க்கு இருக்குது. அப்போ இதுல எக்ஸஸா இருக்கக்கூடிய பிரீமியம் எவ்வளவு? 99.15. அடுத்தது 23,900 சூஸ் பண்றோம் அப்படின்னா இதோட பிரீமியம் எவ்வளவு இருக்கணும்? கால் ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது 150 ருபீஸ் இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்குது? 81 ருபீஸ் எக்ஸஸா இருந்து 231 ருபீஸ்க்கு நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்படி இது போய்க்கிட்டே இருக்குது. நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தாலும் இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லயும் இருக்குது. இந்த எக்ஸஸ் ப்ரீமியம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி டே டியூஸ்டே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ஸ்டே வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்போ இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். 24,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு? 118.50 ருபீஸ் இருக்குது. அப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த 118.50 ருபீஸ் டியூஸ்டே தான் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால டியூஸ்டே தான் போயிட்டு கம்ப்ளீட்டா டிக்ரீஸ் ஆகுமா? டியூஸ்டே தான் போயிட்டு டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்த்தா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிஃப்டியோடைய மூமெண்ட் ஆக 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 இதுதான் நம்ம வந்து தீட்டாவோடைய வேல்யூஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதே இது கால் ஆப்ஷன்ஸ்ல 24,100, 150, 200, 250 இது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இது நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ஸ் வாட்டர்.
கரெக்ட்டா? வாட்டர் என்ன ரீச் ஆகாத ஜோன்ஸ். இது எல்லாமே அவுட் ஆஃப் த ஜோன்ல இருக்குது. அப்போ அவுட் ஆஃப் த ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு இப்போதைக்கு கால் ஆப்ஷன் செக் பண்ணும்போது ஏதாவது வேல்யூ இருக்குதா? வேல்யூவே இல்ல. இது எல்லாமே ரீச் ஆகாத தண்ணி அந்த இடத்துல இல்லவே இல்ல. அப்போ இதோடைய வேல்யூ 0வா இருக்கணும். ஆனா இப்ப இங்க எப்படி இருக்குது? 115, 93, 73, 59 அப்படின்ட்டு ஏதோ ஒரு வேல்யூவோட எல்டிபி நம்மளுக்கு இருக்குது. அப்போ இது கம்ப்ளீட்லி எப்படி இருக்குது? ஃபுல்லாவே டைம் வேல்யூல தான் இருக்குது. கரெக்ட்டா? ஸோ இதுக்கு இந்த கான்ட்ராக்ட்ஸுக்கான வேல்யூ இட் இஸ் 0. ஸோ இப்போதைக்கு எல்டிபி இவ்ளோ இருக்குது அப்டின்னா, அதுக்கான மீனிங் இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே நம்மளுக்கு டைம் வேல்யூல இருக்குது. அப்ப இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? தீட்டா அப்படின்னு சொல்லலாம். தீட்டா அதாவது எக்ஸஸ் பிரீமியம். இந்த தீட்டா ஒரே நாள்ல டிக்ரீஸ் ஆகிடுமான்னா ஆகிடாது. பேஸ்ட் அப்பான் த எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேக்கு 2 நாள் இருக்குதா? 3 நாள் இருக்குதா? 7 நாள் இருக்குதா? அத பொறுத்து ஒவ்வொரு நாளும் ஆவரேஜா ஒரு 50 பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னுட்டு தீட்டா அப்படிங்கிறத நம்ம அது ஆப்ஷன் கிரீக்ஸ்ல செக் பண்ணும்போது சர்டன் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேசிஸ்ல அது கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஓகே. ஒரே நாள்ல குறையாது. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி டைம் டியூரேஷன். எத்தனை நாள் எடுத்து அந்த ஆப்ஷன் அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். ஓகே. அப்படி ஒரே நாள்ல தான் குறையணும் அப்படின்னா பிரைஸ் வந்து இப்போ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் 24,050 வந்து நம்மளுக்கு 0வா இருக்கணும். பட் 140 இருக்குது. அப்போ இது மூவ்மெண்ட்டே குடுக்கக்கூடாது. ஒரே நாள்ல தான் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பிரைஸ் எப்போ 24,190க்கு மேல நிஃப்டி போகுதோ அப்பதான் என்ன பண்ணும், இந்த பர்ட்டிகுலர் கான்ட்ராக்ட் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறத குடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். பட் அப்படி நம்மளுக்கு மார்க்கெட்ல நடக்காது. கரெக்ட்டா? ஒவ்வொரு நாளும் ஈவன் அவுட் ஆஃப் த மனில இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் குடுக்கும். பட் அந்த மூவ்மெண்ட்டோட சேர்த்து தீட்டாவையும் சேர்த்து டிகே பண்ணுவாங்க. அங்க தான் கான்செப்ட்டே இருக்குது. ஓகே. இது கால் ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும். புட் ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஏர் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்போ அட் த மணி ஏர் இஸ் அட் வாட் லெவல் 24,050. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஆனா இப்ப எங்க இருக்குது? 138.10 ரூபீஸ்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இதுல டைம் வேல்யூ எவ்வளவு? 138.10. அடுத்து இந்த மணி எல்லாமே நம்மளுக்கு 2400, 150, 200, 250, 300 இது எல்லாமே இந்த மணி. ஏர பொறுத்தவரைக்கும் அவுட் ஆஃப் த ஜோன்ல இருக்கக்கூடியது என்னது? வாட்டர் ஃபில் ஆகியிருக்க ஜோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவுட் ஆஃப் த ஜோன். ஓகே. அப்ப இது எல்லாமே புட் ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் அவுட் ஆஃப் த மனி. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் டிக்ரீஸ் ஆக ஏரோடைய ஜோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அப்ப இது வந்து அட் த மணிக்கு ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து அது இந்த மணியா கன்வெர்ட் ஆகும். ஏர பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இம்ப்ளாய்ட் அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன? டைம் வேல்யூனா என்ன? இத மட்டும் நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ்க்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் குட். இதுக்கப்புறமா தான் நம்மளால தீட்டான என்ன, டெல்டா, காமா, வேகான என்ன அப்படிங்கிறதையே வந்து புரிஞ்சுக்க முடியும். இத ஜஸ்ட் லைக் புக்கிஷ் டெஃபினிஷன் மாதிரி. இப்போ வேகான சென்சிட்டிவிட்டி ஆஃப் அன் ஆப்ஷன் பிரைஸ் டு சேஞ்ச் இன் மார்க்கெட் விலாட்டிலிட்டி அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறது கிடையாது. ஓகே. ஒவ்வொரு சேஞ்சஸுக்குமே மார்க்கெட்டோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பிராக்டிக்கலா நம்ம பார்க்கணும். அதுல தான் நம்மளுக்கு ஒரு நாலேட்ஜ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, குயிக்கா நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிற பெர்சன் கிடையாது. குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேனே தவிர, ஒரு விஷயத்த இன் டெப்த்தா படிச்சு, படிச்சு ரொம்ப டீப்பா போகுற கேஸ் நானு. ஓகே. ஸோ இத வந்து 2 வீக்ஸ் முன்னாடியே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இப்ப தான் இத வந்து லைக் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ ஈவன் கோர்ஸஸுமே அதே மாரி தான் வந்து இன் டெப்த்தா எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே. ஸோ, இப்போ நம்ம இன்னைக்கு ஆப்ஷன் பிரேக்ஸ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு அவுட் ஆஃப் த மனினா என்ன? இந்த மணி என்ன? அட் த மணி என்ன? அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுக்கு எது? புட் ஆப்ஷனுக்கு எது? அடுத்தது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய பிரீமியம்லயே 2 இருக்குது. அந்த அமௌண்ட்ட ஸ்ப்ளிட் பண்ணணும். இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் டைம் வேல்யூ. டைம் வேல்யூ ஃபுல்லா டீகேவ் ஆகிடும். இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் அந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸுக்கான கரெக்ட்டான அதாவது ஒரு நியாயமான ஒரு விலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. அவுட் ஆஃப் த மணியோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்பவுமே நம்மளுக்கு 0வா தான் இருக்கும். ஏன்னா, இந்த இடத்துல என்ன வாட்டர் ஃபில் ஆகவே இல்ல கால் ஆப்ஷன பொறுத்தவரைக்கும். அப்போ தீஸ் ஸ்ட்ரைக் பிரைஸஸ் ஹோல்ட் அன் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் 0 கால் ஆப்ஷன பொறுத்தவரைக்கும். புட் ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் கீழ வாட்டர் ஃபில் ஆகியிருக்கிற ஜோன்ஸ் எல்லாமே ஏர் ஃபில் ஆகல. அப்ப இதுதான் புட் ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் அவுட் ஆஃப் த ஜோன நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி, சின்னதா நம்ம ஒரு லைவ்
எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துடலாமா? இப்போ இது ஃப்ரைடே உடைய சார்ட். ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி எங்க ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும்போது 24,050. கால் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மணி என்னது, வாட்டர் இருக்கிற ஜோன்ஸ் எல்லாமே இந்த மணி. நான் ஒரு ஆப்ஷன் பையர், அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த மணி கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த மணி இந்த சென்ஸ் 23,900, 850, 800, 750, 700 இது எல்லாமே இந்த மணி இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன்ஸ். கால் ஆப்ஷன்ஸ்னா வாட்டர். ஸோ நான் வந்து 23,800 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன்ஸ், சாரி இது வந்து புட் ஆப்ஷன்ஸ் நான் சேஞ்ச் இல்ல, சேம் கால் ஆப்ஷன்ஸே நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன்ஸோடைய இது இந்த மணி, அடுத்து 24,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷன்ஸ்லேயே செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 24,400 அப்படிங்கிறது இன்னும் ரீச் ஆகாத ஜோன். அது எங்க இருக்குது, காத்து ஃபில் ஆகியிருக்கிற ஜோன். அந்த இடத்துல வாட்டர் இல்லவே இல்லை. கரெக்டாக. அப்போ அது என்னது, அவுட் ஆஃப் த வாட்டர் ஜோன். ஓகே. அப்போ 24,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அவுட் ஆஃப் த மணி. ஒன்று இந்த மணி, இன்னொன்று அவுட் ஆஃப் த மணி. இப்போ நான் ஒரு ஆப்ஷன் பையர். ஓகே. ஸோ ஆப்ஷன் பையருடைய நிலைமை என்னன்னு இப்போ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஃப்ரைடே 10th டேட் நம்மளுக்கு ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் கேண்டில் நம்ம வேணால் இக்னோர் பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் சார்ட்டில், ஸ்பாட் சார்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஆப்ஷன்ஸ் சார்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடலாம், அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு ஏதாவது எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 o'clock வரைக்கும் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸை விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் 10 o'clock வரைக்கும் பார்க்கும்போது இது லோ, இது ஹை. கரெக்டா? இந்த மணி கால் ஆப்ஷன்ஸ்ல இது லோ, இது ஹை. அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸ்ல இது லோ, ஹை இங்க இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஃபிப் ரேட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்து ட்ரா பண்றேன். ஓகே. ஸோ இது வந்து ஃபிப் ரேட்ரேஸ்மெண்ட். ஓகே. 0 and 1 ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு இங்க வருது. ஸோ இப்போ ஹை அண்ட் லோ ஃபர்ஸ்ட் அந்த 10 மணி வரைக்கும் நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ அதுக்கப்புறமா சர்டன் ப்ரைஸ் மூவ்மெண்ட் மார்க்கெட்ல நடக்குது. ஓகே. ஸோ எப்படி நடக்குது, இந்த இடத்துல ஒரு ஹை கொடுத்துட்டு கீழே வர்றாங்க. கீழே வந்தவங்க எந்த ஜோன் வரைக்கும் ஃபிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட்ல ஒரு புல் பேக் எடுத்திருக்காங்க, 0.236 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் குறைஞ்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ காவாசி குறையல, பாதியும் குறையல, பாதியையும் தாண்டி 3/4 கிட்ட நம்மளுக்கு குறைஞ்சிருக்காங்க. ஸோ அதோடைய வேல்யூவை நம்ம எப்படி பார்க்க முடியுது, 0.236 அப்படின்னு பார்க்க முடியுது. இது ஸ்பாட் சார்ட்டோடைய இம்பாக்ட். அதுக்கப்புறமா இந்த மணி நம்ம எடுத்துக்கும் போது இந்த மணில ஓகே கொஞ்சம் சிமிலரா இருக்கிறாங்க. ஸோ இந்த கேண்டில் நம்மளுக்கு கிரீன் கேண்டில் 0.382ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது வந்து 236ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இதை கூட நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அவுட் ஆஃப் த மணில நான் ஒரு ஆப்ஷன் பையரா ட்ரேட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துலயே சப்போர்ட் எடுத்துருக்கணும்ல. பட் அதையும் தாண்டி கீழே தான் போயிட்டு சப்போர்ட் எடுக்கிறாங்க. இதுக்கான ரீசன்ஸ் என்ன? பிரைஸ் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டோட வேல்யூ 0வா இருக்கணும். ஆனா இப்ப இங்க எவ்வளவுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது, 24, 25 கிட்ட ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த கான்ட்ராக்ட 0 ஆக்கணும் அப்படின்னா இமீடியட்டா போயிட்டு 0 ஆக்கிட மாட்டாங்க. கொஞ்சமா 0 ஆக்குவாங்க. கரெக்டா? சோ அதுதான் இப்போ இது கால் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா மேல போனா இட் இஸ் ஃபேவரபிள். அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலா கொடுக்கக்கூடிய அந்த டிராப் காட்டிலும் அவுட் ஆஃப் த கான்ட்ராக்ட், அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்றோம் அப்படின்னா 0வா இருக்கணும். அப்போ ஃபுல்லா எவ்வளோக்குள்ள இந்த தீட்டாவை டீகே பண்ண முடியுமோ, அந்த டைம் வேல்யூவை கரைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் நம்மளுக்கு இந்த மணில 0.236லயே ஸ்டாப் ஆனது. அவுட் ஆஃப் த மணிக்கு போகும்போது எக்ஸஸா இன்னும் கொஞ்சம் பிரீமியம் டீகே ஆனதுக்கான ரீசன். சரி, இது இந்த டைம் ஃப்ரேம்ல மட்டும் தான் நடக்குதா? இல்ல. இந்த டைம் ஜோன்ல மட்டும் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹை எங்க இருக்குது? இது இருக்குது. எக்ஸாக்ட்டா எந்த டைமிங் கொடுத்துருக்காங்க? 10:25 கேண்டில். ஸோ 10:25 வரைக்கும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. ஸோ 10:25 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நிஃப்டி வந்து ஹை இது.
எவ்வளோ தூரம் அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் எடுத்திருக்காங்க? எக்ஸாக்டா 0.382 ஸ்பாட் ஷாட்டோட மூமெண்ட். அதே இது இந்த மணி ஆப்ஷன்ஸ் செக் பண்ணும்போது இந்த மணியோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கு? எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கணும். ஆனா, இந்த மணிலயும் கொஞ்சம் ஸ்லைட்டா நம்மளுக்கு டைம் வேல்யூ அதாவது அந்த எக்ஸஸ் பிரீமியம்ங்கிறது இருக்குது. அப்ப அதையும் சேர்த்து கரைக்கணும். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கீழ வந்து சின்னதா ஒரு மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது அவுட் ஆஃப் த மணி பார்க்கும்போது, எக்ஸாக்ட்டா எங்க போயிட்டாங்க? ஆரம்பிச்ச அந்த லோயஸ்ட் லெவலுக்கே போயிட்டாங்க ஆல்மோஸ்ட். இங்க வந்து 382 ஆனா நம்மளுக்கு ஸ்பாட் சார்ட்ல இவ்ளோ தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் சார்ட்ல கம்ப்ளீட்டா லோயஸ்ட் லெவலுக்கே போயிட்டாங்க. அடுத்து இந்த மணி பார்க்கும்போது, இந்த மணி இந்த மாரி டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லைட்டா. அவுட் ஆஃப் த மணி இங்க. இத விட நான் என்ன கொஞ்சம் எக்ஸஸா அவுட் ஆஃப் த மணி போறேன் அப்டின்னா, அது இப்டி போயிருக்கும். அப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கும்போது, நம்மளுடைய எஸ்எல்ஸ் நெறைய டைம் ஹிட் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் இதுதான். நெறைய பேரு கம்மியான பிரீமியம்க்கு கிடைக்குது. எனக்கு ரூ. 50க்கு வாங்குறதுக்கு மார்க்கெட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க. ரூ. 100க்கு வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க அப்டின்ட்டு அட் த மணி இல்ல அவுட் ஆஃப் த மணில நீங்க உங்களுடைய ஸ்ட்ரைக் பிரைஸஸ சூஸ் பண்றீங்க. மார்க்கெட் இந்த மாரி கன்சாலிடேஷன்ஸ் எடுக்கும்போது, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் சார்ட்ல அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது கிளியரா புரியுதா? ஸோ திஸ் இஸ் வேர் ஆப்ஷன் பையர் லூஸ். எசன்ஸ் ஹிட் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் இதுதான். ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கிறோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன்ஸ்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, கால் ஆப்ஷன் இஸ் லைக் வாட்டர். வாட்டர்ல இருக்கக்கூடிய ஜோன்ஸ தான் நீங்க வந்து வாங்கணுமே தவிர, வாட்டர விட்டுட்டு நீங்க வாட்டரும் வாட்டர் முடியிற இடத்துல போயிட்டு வாங்குறீங்க. வாட்டர வாங்காம என்ன பண்றீங்க? ஏர் வாங்குறீங்க. ஏர் இன் த சென்ஸ் அவுட் ஆஃப் த ஜோன். ஏர் ஃபில் ஆகியிருக்க ஜோன் ஸ்ட்ரைக் பிரைஸ சூஸ் பண்றீங்க. நீங்க மார்க்கெட் இன்கிரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க. அப்போ வாட்டர தானே நீங்க பை பண்ணணும். ஏன் ஏர பை பண்றீங்க? இட் இஸ் டோட்டலி ராங். கரெக்ட்டா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கிறீங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ணாதீங்க. இதுவே நீங்க ஆப்ஷன் செல்லரா இருக்கிறீங்கன்னா, தாராளமா இந்த டைம் வேல்யூவ நீங்க ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா, ஆப்ஷன் செல்லரா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நெறையா பிரீமியம் அதாவது சாரி மார்ஜின் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். கரெக்ட்டா? ஸோ ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா நீங்க வாட்டர்ல நீங்க மார்க்கெட் இன்கிரீஸ் ஆகும். கால் ஆப்ஷன் சூஸ் பண்றீங்கன்னா, வாட்டர்ல இருக்கக்கூடிய ஜோன்ஸ தான் செலக்ட் பண்ணணும். புட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் டிக்ரீஸ் ஆகும்னு பிரெடிக்ட் பண்றீங்கன்னா, ஏர்ல இருக்கக்கூடிய ஜோன்ஸ தான் நீங்க வந்து பிரெடிக்ட் இது பை பண்ணணும். ஓகே. ஸோ இத புரிஞ்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் நீங்க ஆப்ஷன் செல்லரா இருக்கிறீங்கன்னா, தாராளமா நீங்க அந்த டைம் வேல்யூவ உங்களுடைய ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்றதுக்காக, ஆப்ஷன் செல்லர்ஸ் மட்டும் அவுட் ஆஃப் த மனில தாராளமா உங்களுடைய என்ட்ரீஸ நீங்க அக்குமுலேட் பண்ணி வைக்கலாம். தட் இஸ் டிஃபரெண்ட். ஓகே. ஸோ இப்போ அதுக்கப்புறமாவும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிருச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டில் கிடையாது. இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் மறுபடி இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. 1 மினிட். ம். இப்போ இதுல இந்த இடத்துல ஸ்லைட்டா 1க்கு மேல வந்திருக்காங்க. 1 ஜோனுக்கு மேல. ஓகே. இந்த மணி இது கொஞ்சம் டீப் இந்த மணி ஆகிருச்சு. 23,800 அதனால பெர்ஃபெக்ட்டா கொஞ்சம் மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஓகே. இதுலயும் கொஞ்சம் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரு ட்ராப் குடுத்துருக்காங்க. மார்க்கெட் இஸ் கரெக்டிங். இந்த கால் ஆப்ஷனுக்கு அன்ஃபேவரபிளா ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்பாட் ஷாட் எவ்வளோ தூரம் போயிருக்கு? 0.236 எக்ஸாக்ட்டா டச் ஆகல. ஓகே. இந்த மணியே எவ்வளோக்குள்ள அடி வாங்கியிருக்குன்னு பாருங்க. 0 வரைக்கும். ஸ்பாட் சார்ட் இவ்ளோ தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மணி 0 வரைக்கும் போயிருச்சு. இந்த மணில இருக்கக்கூடிய அந்த பிரீமியமே அவ்ளோக்குலாம் அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்போ அவுட் ஆஃப் த மணில இருக்கக்கூடிய பிரீமியமோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா ஆ இன்னும் ஒரு 75% ஒரு ட்ராப் குடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இதனால தான் அவுட் ஆஃப் த மணில ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பையருக்கு சொல்றதுக்கான ரீசன். ஆப்ஷன் செல்லர்ஸா இருந்தா தே வில் என்ஜாய் திஸ் எக்ஸஸ் பிரீமியம் ஆஸ் அ ப்ராஃபிட். அந்த கண்டிஷன் டிஃபரெண்ட். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அவுட் ஆஃப் த மணில மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது.
ஒரு அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, இந்த மணில எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த கான்செப்ட்ட மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் கிரீக்ஸ்குள்ள போகலாம். டெல்டானா என்ன? வேகா என்ன? காமா என்ன? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. இப்போ இப்போ நிஃப்டி 24,050ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 24,050 உடைய வேல்யூ என்னவா இருக்குது? 140. ஆக்சுவலி இதோட வேல்யூ 0வா இருக்கணும். அப்போ நீ 0வா தானே இருக்கணும். ஏன் 140 ரூபீஸ் இருக்கிற? ஸோ அப்போ நீ வந்து உனக்கான நியாயமான விலை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதோடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் எங்க இருக்கு? 24,131. நீ வந்து 24,131 வந்ததுக்கு அப்புறமா தான் நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய இப்ப இந்த கரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய வேல்யூ 141ல இருந்து 141க்கு நீ சேஞ்ச் ஆகணும் அப்படின்னுட்டு நிஃப்டி 140ல இருந்து 24,000 ஒன் எவ்வளோ வேல்யூ? சாரி, 24,190. 24,190 கிராஸ் பண்ற வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? மூவ்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது. அப்படியே நீ இரு அப்படின்னுட்டு என்னைக்காவது சொன்னா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்ல பிரைஸ் தான் மூவ் ஆகாம அப்படியே இருக்குமா? நாட் பாசிபிள். கரெக்டா? என்னனாலும் என்னதான் நம்மளுக்கு இதுல எக்ஸஸ் பிரீமியம் இருந்தாலுமே மூவ்மெண்ட் குடுப்பாங்க. ஆனா அந்த மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட்டா இருக்காது. அப்போ நிஃப்டி 1 பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுக்குது அப்படிங்கிறப்போ, நிஃப்டி 1 பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுத்தா, இது எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுக்கும்? நம்மளுக்கு 0.51 மூவ்மெண்ட் குடுக்கும். ஓகே. பாதிக்கு பாதி தான் மூவ்மெண்ட் குடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து மெஷர் பண்றது தான் என்னது? டெல்டா. ஸோ இத 1 மினிட். ஓகே. இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ 24,051 மாறுச்சு. அப்படிங்கிறப்போ, இந்த 140 ஸ்ட்ரைக் பிரைஸ் எவ்வளவா மாறும்? 0.5 தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 141 அவ்வளோதான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அடுத்தது 24,052க்கு சேஞ்ச் ஆகுது. நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்னும் 0.51 அப்போ 141.47 அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். ஓகே. ஸோ நீ ரூ. 1 இந்த டெல்டா எதை மென்ஷர் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, நிஃப்டி ரூ. 1 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் கான்ட்ராக்டோடைய ஸ்ட்ரைக் பிரைஸோடைய வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? ரூபாய்க்கு நான் 50 பைசா தான் இன்க்ரீஸ் ஆவேன். அடுத்தது 24,000 கான்ட்ராக்டோடைய வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? நீ ரூபாய் இன்க்ரீஸ் ஆன அப்படின்னா நான் 0.56 பைசே நான் வந்து இன்க்ரீஸ் ஆவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த மணி டீப்பா நம்ம வாட்டருக்குள்ள டைவ் பண்ணி போக 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 இதோடைய வேல்யூஸ் என்னவாகுது? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. கரெக்ட்டா? இதுக்கான மீனிங் என்ன? அப்போ இந்த 23,300 ரூ. 1 நம்மளுக்கு மூவ்மெண்ட் குடுத்துச்சு அப்படின்னா, 23,300 உடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய வேல்யூ நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? 0.94 பைசா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் லுக்ஸ் டிஃபரெண்ட். கரெக்ட்டா? அப்போ இதுக்கான மீனிங் என்ன? இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டைம் வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதனால பிரீமியம் டிகே கம்மியா இருக்கிறதுனால, இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்மளுக்கு எப்படி குடுக்குது? கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ டெல்டா நம்மளுக்கு 0.94 பைசே இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே அவுட் ஆஃப் த மனி போகும்போது அவுட் ஆஃப் த மனி எல்லாமே ரொம்ப கம்மியா மூவ்மெண்ட் குடுக்கும். ஆக்சுவலி இதோட வேல்யூ 0வா தான் இருக்கணும். பட் ஸ்டில் எக்ஸ்பைரி டேக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் இந்த டைம் வேல்யூ இன்னமும் நம்மளுக்கு ஹோல்டுல இருக்குது. அப்போ 24,150 உடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய வேல்யூ நிஃப்டி ரூ. 1 ஏறுச்சு அப்படின்னா 93ல இருக்கக்கூடிய பிரைஸ் நம்மளுக்கு 0.39 பைசே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அப்போ 94 பாயிண்ட் ஒரு 35 அப்படிங்கிறப்போ 34 94.34 ருபீஸ்க்கு இந்த பர்ட்டிகுலர் எல்டிபி நிஃப்டி ரூ. 1 சேஞ்ச் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது டெல்டாவோடைய கான்செப்ட். இஃப் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ இது 94.95ல இந்த டெல்டா ஆட் ஆகாம என்னவாகும்? மைனஸ் ஆகும். மைனஸ் 0.39 நம்மளுக்கு பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே. இது நம்மளுக்கு டெல்டாவோடைய கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் சேம் நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கும்
அப்ளை ஆகும். எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே. நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸ்க்கு ஃபேவரபிளா பிரைஸ் மூவ்மெண்ட் குடுத்துச்சு அப்படின்னா, டெல்டா நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே. இதுவே அன்ஃபேவரபிளா இருக்குது அப்படிங்கிறப்போ, டெல்டா நம்மளுக்கு என்னவாகும்? ஆட் ஆகும். ஓகே. சரி. இப்போ நம்ம வந்து டெல்டா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் காமானா என்ன? இப்போ டெல்டா அப்படிங்கிறது லைக் அ ஸ்பீடு. இப்போ நீங்க வந்து ஒரு கார் ஒண்ணு டிரைவ் பண்ணிட்டு போறீங்க. இப்போ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50 ஸ்பீட்ல போயிட்டுருக்கு. 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. ஓகே. அந்த 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே தான் நான் போணுமா? இப்போ நான் வந்து 24,050ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கேன். இப்போ 24,200க்கு நிஃப்டி போயிருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ அட் த மணில இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னவா மாறும்? கால் ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த மணியா மாறும். அப்போ இந்த மணியா மாறுது அப்படிங்கிறப்போ, டைம் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா ஆல்ரெடி ரெட்யூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இந்த 0.51 டெல்டா எப்படி கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னா, மைட் பி 0.78ஆ கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த டெல்டா அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது. பிரைஸ் நம்மளுக்கு அவுட் ஆஃப் த மணி, அட் த மணில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மணிக்கு மூவ் ஆக ஆக இந்த டெல்டாவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ டெல்டா இஸ் லைக் அ ஸ்பீட். இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க, இல்லை 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா இதே ஸ்பீட்ல தான் போவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. மைட் பி சம் அக்ஸலரேஷன், லைக் நம்ம அக்ஸலரேட்டர் கொஞ்சம் ரைஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? அந்த அக்ஸலரேஷனை கொடுக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா. ஸோ அட் த மணில இருக்கக்கூடிய பிரைஸ் நம்மளுக்கு இந்த மணிக்கு சேஞ்ச் ஆச்சு, ஃபேவரபிளா போகுது அப்படிங்கிறப்போ, இந்த டெல்டா எவ்வளோ சேஞ்ச் ஆகலாம்? எவ்வளவு அக்ஸலரேஷன் குடுக்கலாம்? அக்ஸலரேட்டர்ல எவ்வளோ பாயிண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்? அப்படிங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு இங்க காமால இருக்கும். ஓகே. ஸோ காமா வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு பாயிண்ட் நிஃப்டி ஃபேவரபிளா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு எவ்வளோ எல்டிபி சேஞ்ச் ஆகும்? 0.51. அதுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட் சேஞ்ச் ஆகும்போது, இன்னும் ₹2 இன்க்ரீஸ் ஆகும்போது, இந்த டெல்டாவும் சேஞ்ச் ஆகும். காமாவோட சேர்த்து. இட் இஸ் கிவிங் அக்ஸலரேஷன் டூ டெல்டா. ஓகே. இதே ஸ்பீட்ல கண்டினியூ பண்ணி போகாம, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் எடுத்துக்கோ. பிகாஸ் யூ ஆர் கோயிங் இன் த வாட்டர். கால் ஆப்ஷன்ஸ் இந்த மணில இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் போயிட்டு இருக்கு. அப்போ நீ இந்த மணில போயிட்டு இருக்கு அப்படின்னா, உன்னுடைய டைம் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா ஆல்ரெடி குறைஞ்சிருக்கும். ஸோ உன்னோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமாகிருக்கும். அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சேஞ்ச ஒரு பாயிண்ட் நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுத்தா எல்டிபி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, டெல்டா நீட்ஸ் சம் அக்ஸலரேஷன். அதே ஸ்பீட்ல போகாம அக்ஸலரேட்டர கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். அந்த இதுதான் நம்மளுக்கு என்னது? காமா. ஓகே. ஸோ சேம் பிரின்சிபல் நம்மளுக்கு அப்ளைஸ் டு புட் ஆப்ஷன். அப்போ டெல்டா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமா தான் நம்மளுக்கு டெல்டா கூட சேர்ந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஃபேவரபிளா போக 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 நம்மளுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து அன்ஃபேவரபிளா போகுது அப்படின்னா, டெல்டா அகெயின் டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோ காமா இருக்குதோ அந்த காமாவோடைய வேல்யூ இந்த டெல்டால இருந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் வேல்யூ நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகி இருக்கும். இது டெல்டா அண்ட் காமாவோடைய கான்செப்ட். அடுத்து தீட்டா பார்க்கும்போது, இப்ப நம்மளுக்கு என்னமோ 2 ட்ரேடிங் டேஸ் எக்ஸ்பைரிக்கு இருக்குதா? ஸோ எஸ். நிஃப்டி. ஸோ ஒரு 2 ட்ரேடிங் டேஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால, ஒரு நாளைக்கு ஆவரேஜா 27.97 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு சாரி தீட்டா 70 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ 2 நாள் டிஃபரன்ஸ் இருக்குது. 140.45 ஃபுல்லாவே அது டைம் வேல்யூல தான் இருக்குது. ஒரே நாள்ல ₹140 டிக்ரீஸ் ஆகாம, ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நாள் ₹70, இன்னொரு நாள் ₹70 அப்படின்னுட்டு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸோடைய தீட்டா என்னவாகுது? டிக்ரீஸ் ஆகுறதுக்கு ரெடி ஆகிருக்கு. அதுதான் நம்மளுக்கு தீட்டாவா இருக்கும். ஒரே நாள்ல டிக்ரீஸ் ஆகாம, நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே இன்னும் 2 நாள் இருக்கு. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. இதுவே 4 நாள் இருக்கு அப்படின்னா, இந்த 140.45 அப்படிங்கிற இந்த தீட்டாவ 4ஆல டிவைட் பண்ணுவாங்க. 7 நாள் இருக்குன்னா 7ஆல டிவைட் பண்ணுவாங்க. 9 டேஸ் இருக்குன்னா 9ஆல டிவைட் பண்ணி அந்த தீட்டா நம்மளுக்கு இங்க மென்ஷன் ஆகும். ஓகே. ஸோ தீட்டா இஸ் ரொம்ப சிம்பிள். எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குதோ, அந்த டைம் வேல்யூவ எத்தனை நாள் எக்ஸ்பைரி இருக்குதுன்னு பார்த்து அதோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஆவரேஜா ஒரு நாளைக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் தீட்டா டிகே ஆகணும் அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அப்ப நம்மளுக்கு இதுல டெல்டானா என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஸ்பீடு. இந்த ஸ்பீட்ல இந்த நிஃப்டி ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா,
எல்டிபி இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது ஒரே ஸ்பீட்ல போனா பத்தாது. அது இந்த மணி போகும்போது கொஞ்சம் ஸ்பீட் அதிகமா அதாவது சேஞ்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிகாஸ் டைம் வேல்யூ நம்மளுக்கு ஃபுல்லாவே கொஞ்சம் டீகே ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமாகும். அப்போ இத அதிகப்படுத்துறதுக்கு காமாவுடைய ஹெல்ப் வேணும். காமா இஸ் லைக் அ அக்ஸலரேட்டர். ஒரே ஸ்பீட்ல போகாம ஸ்பீட கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு அதோடைய வேல்யூஸ் நம்மளுக்கு இங்க டினோட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. அடுத்தது வேகா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இம்ப்ளாய்டு வொலாட்டிலிட்டினா என்னன்னு பார்க்கணும். எல்லாருமே சொல்வாங்க மார்க்கெட் ரொம்ப வோலட்டைலா இருக்குதுன்னு சொல்வாங்க. முதல்ல அந்த வோலட்டைல் அப்படிங்கிறத எந்த பேசிஸ்ல சொல்றாங்க? இப்போ மேனகா நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஹேப்பியா இருக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ மேனகா ஹேப்பியா இருக்கிறா. ஓகே. அந்த ஹேப்பினஸ் உடைய லெவல யாராலயாவது டிஃபைன் பண்ண முடியுமா? இதுதான் 100% ஹேப்பியா இருக்கிறேன். 80% ஹேப்பியா இருக்கிறேன். 90% ஹேப்பியா இருக்கிறேன். இல்ல 10% தான் ஹேப்பியா இருக்கிறேன் அப்படின்ட்டு, இந்த ஹேப்பினஸ்ஸுக்கு ஒரு வேல்யூவ நம்மளால குடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குடுக்க முடியாது. சேம் வொலடைலிட்டிக்கும் நம்மளுக்கு அப்ளை ஆகும். மார்க்கெட் எவ்ளோ வோலடைலா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால ஒரு வேல்யூவா டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ, என்ன பண்ணலாம்? அப்ப மேனகாவோட ஹேப்பினஸ எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் என் கூட இருந்து பார்த்தவங்க, மேனகா இந்த விஷயத்துல இந்த மாரி ஹேப்பியா இருப்பான்னு தெரிஞ்சவங்க, இப்ப நான் சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸஸா அதிகமான ஒரு ஹேப்பினஸோட இருக்கேன் அப்படின்னா, "நீ லாஸ்ட் இயர் இருந்த ஹேப்பினஸ கம்பேர் பண்ணும்போது, இந்த வருஷம் நீ ரொம்ப ஹேப்பியா இருக்கிற. நேத்த விட நீ இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கிற. லாஸ்ட் வீக்க விட நீ இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கிற" அப்படின்னுட்டு எது கூடயாவது நம்ம அத கம்பேர் பண்ணி பார்த்து, அதுல இருந்து தான் நம்மளால எவ்ளோ ஹேப்பியா இருக்கிற அப்படிங்கிறத நம்மளால எடுக்க முடியும். அதே மாரி தான் வொலட்டிலிட்டியுமே என்ன பண்றாங்க, இந்த வேல்யூஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டியோடைய லாஸ்ட் இயர் ஓகே. இப்ப நம்மளுக்கு 2026 இயர் இருந்துட்டுருக்கு. அப்போ 2025 இயரோடைய ஓகே. 2025 இயரோடைய ஒவ்வொரு வாரமும் மார்க்கெட் வந்து எவ்ளோ மூவ்மெண்ட் குடுத்துச்சுன்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக் இவ்ளோ மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. செகண்ட் வீக் இவ்ளோ தான் குடுத்துருக்காங்க. தேர்ட் வீக் இவ்ளோ குடுத்துருக்காங்க. ஃபோர்த் வீக் இவ்வளவு. ஃபிஃப்த் வீக் வந்து நெறைய மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் வீக் கொஞ்சமா மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. செவன்த் வீக் இவ்வளவு இருக்கு அப்டின்னுட்டு, டோட்டலா நம்மளுக்கு இந்த வருஷத்துல எத்தன வீக்ஸ் இருக்குதோ, அத்தன வீக்ஸுக்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் மூலமா ஒரு ஆவரேஜ் வேல்யூவ எடுத்து, அந்த வேல்யூவை இந்த பர்ட்டிகுலர் இயரோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. லாஸ்ட் இயரோடைய டேட்டா அதாவது லாஸ்ட் இயரோடைய மூவ்மெண்ட் இந்த இயரோடைய மூவ்மெண்ட் கூட மேட்ச் ஆகுதா? இல்ல அந்த மூவ்மெண்ட்ட விட இந்த வருஷம் கம்மியான மூவ்மெண்ட் கொடுக்குறாங்களா? இல்ல அதிகமான மூவ்மெண்ட்ட குடுக்குறாங்களா? அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மூலமா அந்த வேல்யூவ எடுத்து வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி கம்பேர் பண்றாங்கன்னு பார்க்கும்போது, பிளாக் ஹோல்ஸ் மெத்தட் வச்சு. ஓகே. ஸோ அந்த மெத்தட் வச்சு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எவ்ளோக்குள்ள ஒரு மூவ்மெண்ட் குடுக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. பட் இதுல இன்னொன்னு சின்னதா ஒரு அ விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்புட்ன்னா, இப்போ ஐவி இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிரைஸ் மூவ் ஆகுமா? இல்ல பிரைஸ் இவ்ளோ இருக்குதுங்கிறத ஐவி சொல்லுமா? இதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி 28.94 இருக்குதுங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய வேல்யூ வந்து வோலடைலா மாறுமா? இல்ல இவ்ளோ வோலடைலா இருக்குதுங்கிறத இந்த ஐவி வந்து மெஷர் பண்ணுமா? ஸோ பேஸ்ட் அப்பான் த பிரைஸ் தான் நம்மளுக்கு இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி அதாவது இந்த வோலாட்டிலிட்டி நம்மளுக்கு மார்க்கெட்ல இவ்வளோ இருக்குதுங்கிறத இந்த இது நம்மளுக்கு ஒரு வேல்யூவா டிஃபைன் பண்ணி நம்மளுக்கு வரும். ஓகே. ஸோ இத பேஸ் பண்ணி நம்மளுக்கு பிரைஸ் மூவ் ஆகல. பிரைஸ் மூவ் ஆகுறத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த வேல்யூ ஜெனரேட் ஆகுது. இதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஸோ இத ஜெனரேட் பண்றதுக்கு நெறைய ஃபார்முலாஸ் அண்ட் டிஃபரன்ஷியேஷன்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? அதுல இவங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஐவிய கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிளாக் அண்ட் ஸ்கோல்ஸ் மாடல் அப்படிங்கிற இந்த மாடல யூஸ் பண்ணி தான் ஐவிய வந்து கால்குலேட் பண்ணி இந்த நம்பரா நம்மளுக்கு டினோட் பண்ணி குடுக்குறாங்க. ஓகே. இப்போ ஐவி கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் லாஸ்ட் இயர்ல இந்த பர்ட்டிகுலர் வீக்கோட மூவ்மெண்ட்ட கம்பேர் பண்ணும்போது, இந்த வருஷத்துல நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸஸா மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. எவ்வளவு? 28.94% அதிகமா இருக்குது. அப்படின்னுட்டு
ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. பட் பேஸ்ட் அப்பான் தி ப்ரைஸ் மூமெண்ட். ப்ரைஸை வச்சு தான் ஐவி கால்குலேட் பண்ணுறாங்களே தவிர ஐவி இவ்வளவு இருக்குதுங்கிறதுக்காக ப்ரைஸ் நம்மளுக்கு அந்த அளவுக்கு போகி வாலட்டைலாக மாறல. ஓகே, இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் இம்ப்ளாய்ட் விளாட்டிலிட்டியில் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வேகா அப்படின்னா இந்த இம்ப்ளாய்ட் விளாட்டிலிட்டி இப்போ நிஃப்டி 1% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இம்ப்ளாய்டு வெலாட்டிலிட்டி எவ்வளோக்குள்ள சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த சென்சிட்டிவிட்டியை எது மெஷர் பண்ணும் அப்படின்னா வேகா. அப்போ இந்த அட் த மணி கான்செப்ட்ல அட் த மணியோட இம்ப்ளாய்டு வெலாட்டிலிட்டி 27.97 இருக்குது. ஓகே, இஃப் இன் கேஸ் நிஃப்டி 1% நம்மளுக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய வாலட்டைல் மூமெண்ட் வந்து எவ்வளோ டிஃபர் ஆகி கொஞ்சம் எக்ஸஸாக மாறலாங்கிறப்போ 5.02% நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த வேகா நம்மளுக்கு மெஷர் பண்ணும். ஸோ வேகா இஸ் மெஷரிங் தி வாலட்டிலிட்டி ஆஃப் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரொம்ப வாலட்டைலாக போகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த வேகா தான் அதோடைய சென்சிட்டிவிட்டியை மெஷர் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே தான் நம்மளுக்கு ஆப்ஷன் கிரேக்ஸ் அப்படின்னு சொல்வோம். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்டோடைய மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் இது மூலமா நம்ம வாட்ச் வேணும்னு பண்ணலாம். டெல்டா வந்து அதிகமா இருக்குது. இப்போ இஃப் இன் கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுல ஒரு வேகா வந்து கொஞ்சம் இல்ல இம்ப்ளாய்டு வெலாட்டிலிட்டி அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இம்ப்ளாய்டு வெலாட்டிலிட்டி இப்போ இந்த கேஸில் ஒரு 90 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இம்ப்ளாய்டு வெலாட்டிலிட்டி 90 மாறுறதுனால ப்ரைஸ் அந்த அளவுக்கு வாலட்டைலாக மாறுதா, இல்லை வாலட்டைலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு 90 டினோட் ஆகுதா? மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, அதாவது ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த மூமெண்ட்டை லாஸ்ட் இயர் ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 90 டைம்ஸ் அதிகமான ஒரு மூமெண்ட்டை 90% அதிகமான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் பண்ணி பிளாக் அண்ட் ஸ்கோல்ஸ் மாடல் யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 0 தான் இருக்கணும். பட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ கம்மியாகி ஃபுல்லாகவே டைம் வேல்யூவில் போயிடுச்சு. ஓகே, அப்போ ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஐவி அதிகமா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமா அவங்களுடைய பொசிஷன்ஸை எடுத்து வச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸஸ் ப்ரீமியம் கரெக்டா வாலட்டைலா இருக்கும் போது ப்ரீமியம் எல்லாமே அதிகமா இருக்கும். ஆக்சுவல் வேல்யூ 0வா தான் இருக்கணும், ஆனா 0வா இருக்கிறது 90 டைம்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ இந்த எக்ஸஸ் ப்ரீமியமை ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது அதோடைய கரெக்டான வேல்யூ 0ல எக்ஸ்பைரி ஆகும்போது அவங்களுக்கு இந்த 90 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட், அதாவது அந்த டைம் வேல்யூ ஃபுல்லாகவே என்னவாகிடும், ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஐவி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு அது ஒன் ஆஃப் த ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு ஐவி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் பையருக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸ்டாப் லாஸ்லாம் நம்ம கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பார்த்து வைக்கலாம் நம்ம ஒரு டைரக்ஷனல் ட்ரேடராக இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ. ஓகே, ஸோ ஐவி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு அது ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும். ஐவி நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, வாலட்டைல் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயரும் லாஸ்ட் இயரோடைய டேட்டா கூட தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் நிதானமாக போகும்போது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸோடைய அந்த டைம் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து டெல்டா எல்லாமே கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப அதிகமான அவுட் ஆஃப் த மணியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான எக்ஸஸ் ப்ரீமியமோடு நம்மளுக்கு இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் ஐவியோடைய கான்செப்ட். இந்த ஐவி எவ்வளோக்குள்ள அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ஐவியோடைய சென்சிட்டிவிட்டியை மெஷர் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்னது வேகா. ஓகே, ஃபார் எவ்ரி 1% சேஞ்ச் இன் நிஃப்டி. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆப்ஷன் கிரேக்ஸ்னா என்ன, கால் ஆப்ஷன்ஸோட இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி பிக் இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் அவங்களுடைய அக்குமுலேஷன்ஸை பண்ணுவாங்க. பட் நான் வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது ஒரு டைரக்ஷனல் ட்ரேடர் இந்த சென்ஸ் நான் வந்து மார்க்கெட்டோடைய ஓவரால் ட்ரெண்ட் ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அதை விட கம்மியான டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் எப்படி இருக்காங்க, நெக்ஸ்ட் இன்ட்ராடேக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் என்னுடைய என்ட்ரீஸை நான் வந்து எடுப்பேன். இப்போ மார்க்கெட் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணுவேன். அண்ட் இந்த மணியில் தான் நான் வந்து பை பண்ணுவேன். கால் ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் இருக்கக்கூடிய
அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ தான் செலக்ட் பண்ணுவேனே தவிர, கால் ஆப்ஷன்ஸ் வாட்டர செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு என் மனசுல நெனச்சுட்டு, ஏர போயிட்டு நான் வந்து பை பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஓகே. ஸோ இட் டிஃபர்ஸ். ஸோ எப்படி உங்களுக்கு இந்த கான்செப்ட்ட இவ்ளோ சிம்பிளா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லிக் குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இத எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய நாலேட்ஜா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இத விட டீட்டெயில்டா தான் கோர்ஸ் வந்து ஒரு நார்மல் ஒரு பிகினருக்கு கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிற மாரி தான் டிசைன் பண்ணியிருப்பேன். இத வச்சு நீங்க ஒரு டைரக்ஷனல் ட்ரேடர், ஒரு இன்ட்ராடே பண்ணலாம், ஸ்கேல்பிங் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங், லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு இந்த ஸ்டாக்க நான் இந்த பர்ட்டிகுலர் விலையில வாங்கவா? வேண்டாமா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணா, இது ஒன் ஆஃப் த ஒரு ஃபேர் ஜோனுக்கு கீழ வருவாங்க. அப்போ நான் பை பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? அப்படிங்கிற எல்லா டெசிஷன்ஸையுமே எப்படி எடுக்கணுங்கிறத நான் வந்து இப்ப கரண்ட்டா என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வந்து சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே. ஸோ இத்தன நாள் நான் வந்து ஒரு ஆப்ஷன் பையரா இருந்துட்டேன். பட் இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லராவும் நான் இருக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கிறேன். பட் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ டிசைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸஸும் நான் உங்ககிட்ட சார்ஜ் பண்ண போறதில்ல. கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு இதையும் சேர்த்து சொல்லிக் குடுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் யூசுவல் எப்போ அது ரெடி ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது என் கையில கிடையாது. பிகாஸ் ஐ அம் அ ஸ்லோ லேர்னர். அதனால இட் வில் டேக் சம் டைம். எப்படி இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்துல பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். அதே மாதிரியான பெர்ஃபெக்ஷனோட ஆப்ஷன் செல்லர்ஸோடைய ஸ்ட்ராட்டஜியும் டிசைன் ஆகணும் அப்படின்னா, இட் வில் டேக் சம் டைம். நானும் அந்த டைமை கொடுத்து தான் ஆகணும். எந்த ஒரு ஹரிபரி ஒரு ரஷ்லயும் நான் வந்து அதை டிசைன் பண்ண முடியாது. அப்படி டிசைன் பண்ணேன் அப்படின்னா, அது மணி மைண்டடா போயிடும். அதுக்குள்ள இருக்கிற அதோடைய ஃப்ளாஸ் என்ன, மெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியாம போகலாம். ஸோ, நான் டைம் எடுத்து தான் நான் அத டிசைட் பண்ணுவேன். அதையுமே நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ, ஆப்ஷன் செல்லர்ஸா எப்படி ஒரு மேக்ஸிமம் கெயின்ஸ பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸையும் நான் வந்து டிஸ்கவர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சீக்கிரமாவே அதையும் டிஃபைன் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸா நான் வந்து உங்களுக்கு குடுப்பேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், அக்ஷய திருதியை லாஸ்ட் இயர் அக்ஷய திருதியையில வந்து நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரா வந்து கன்வெர்ட் ஆனேன்னு சொல்லலாம். ஸோ இந்த அக்ஷய திருதியைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதனால நான் உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீல ஒரு ஆஃபருமே நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதையுமே நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன் டெலகிராம் குரூப்ல. ஸோ 60 டேஸ் ஆர் 100 டேஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு எந்த டைம் டியூரேஷன் சூட் ஆகுதோ அத்தனை நாள்ஸ் நீங்க வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 60 டேஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா 2K ஆஃபர் அண்ட் 100 டேஸ்க்கு 1K ஆஃபர் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீக் ரெஜிஸ்டர் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ நேரம் லைவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணுவேன். அடுத்தது டெய்லியுமே இஓடி அனாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். அடுத்தது நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத இயர்லியராகவே ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஸோ என்ன ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஈவன் லாஸ்ட் நவம்பர் மந்த்லயே இந்த வருஷத்துக்கான ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருச்சுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தாங்க. அண்ட் இந்த இயர் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்லயே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட்ல வரப்போறாங்க. அண்ட் இதுதான் டார்கெட் லெவல் 24,000 லெவல் வரைக்கும் வருவாங்க. சாரி 20,000 வரைக்குமே போவாங்க. ஸோ இந்த லெவல் வரைக்கும்லாம் வருவாங்க அப்படிங்கிறத மந்த்தே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ மார்க்கெட் அந்த லெவலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ராடே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட நாள் கிடையாது. ஏதோ ஒரு லாங் டெர்ம் ட்ரெண்டுக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறத மார்க்கெட் குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ லாங் டெர்ம் ட்ரெண்ட்ஸ ஐடென்டிஃபை பண்ணாம நம்மளால இன்ட்ராடேல ஒரு என்ட்ரீஸ எடுக்க முடியாது. இப்போ மார்க்கெட் கரண்ட்டா ஒரு புல் பேக் டிக்ரீசிங் ட்ரெண்ட் வந்து ஒரு புல் பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்தரா டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பட் இன் திஸ் தெர் இஸ் 2 சினாரியோ. ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னு பார்க்கும்போது, இமிடியேட்லி தேர் வில் பி த ட்ரெண்ட் ரிவர்சல் டு டவுன் சைட். அதாவது மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இமிடியேட்டா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா ஒரு கிராஷ் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த கிராஷ் லெவல்ஸும் எங்க இருக்குங்கிறத நான் ஒரு 1 மந்த் பிஃபோர் லாஸ்ட் மந்தோட பிகினிங்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். கிராஷ் நடக்குதுங்கிறப்ப கண்டிப்பா அந்த லெவல் வரைக்கும் போவாங்க. ஓகே. கிராஷ் நடக்காது அப்படிங்கிறப்போ ஒரு கன்சல்டேஷன்ஸ் எடுப்பாங்க. அடுத்து டார்கெட் ஜோன் கிட்ட வரும்போது எப்படி பிஹேவ் பண்றாங்கங்கிறத பார்த்துட்டு தான் நம்மளால ஒரு ஃபர்தர் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறதையே நம்மளால எடுக்க முடியும். ஓகே. ஸோ இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல இன்டெப்த்தா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கேன். 100 டேஸ் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுடைய ஃபீட்பேக்குமே நான் வந்து உங்களுக்கு
என்னோட யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ண தான் செஞ்சிருக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கிறீங்கன்னா, தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். லைவ் செஷன்ஸுமே இருக்கு. லைவ் கைடன்ஸுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக கால்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நீங்க இந்த இடத்துல வாங்குங்க, இங்க எஸ்எல் வைங்க, இங்க டார்கெட் வைங்கன்னா சொல்ல மாட்டேன். உங்களுக்குன்ட்டு ஒரு யூனிக் நேச்சர் இருக்கு. அந்த நேச்சர கண்டுபிடிச்சா தான் உங்களால இன்ட்ராடேலயே ஜெயிக்க முடியும். ஒரு சிலருக்கு 10 மணிக்கு அப்புறமா ட்ரேட் பண்றது தான் அவங்களுக்கான நேச்சரா இருக்கும். பட் அவங்க 10 மணிக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் எடுத்து வச்சுட்டு அவங்க பயத்துல இருக்கிறது இட் இஸ் நாட் ஃபேர். அப்போ இதுல ட்ரேடிங் சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத ஒவ்வொருத்தருக்கும் சேமா இருக்காது. இட் டிஃபர்ஸ். அத தான் நான் இந்த கோர்ஸ்ல இன் டெப்த்தா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அது கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களால மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு 3, 4 வீக்ஸா வந்து ஃப்ரீ வெபினாருமே கண்டக்ட் பண்ணேன். அண்ட் அந்த வெபினார்லயுமே நான் சொல்லிக் குடுத்தேன். ட்ரேடிங் சைக்காலஜிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கீ டெர்ம்ஸ் நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் அவங்க மேட்ச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியும். இன்ட்ராடே இஸ் நாட் ஒரு செப்பரேட் டே கிடையாது. இட் இஸ் அ கான்ட்ரிபியூஷன் டு அ லாங் டெர்ம் ட்ரெண்ட் தட் மைட் பி த வீக்லி, மந்த்லி ஆர் இயர்லி. வாட் எவர் இட் மைட் பி. பட் ஒவ்வொரு நாளோட இன்ட்ராடே மூமெண்ட்டும் ஏதோ ஒரு லாங் டெர்ம் ட்ரெண்டுக்கு அதோடைய கான்ட்ரிபியூஷனை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கு. ஒரே நாள்ல நான் பெரிய ஆள் ஆகிடுவேனான்னு பார்த்தா கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எனக்கு நான் போகக்கூடிய அந்த பாதைக்கு ஃபேவரபிளா கரெக்டான வழியில, அடுத்து யாரையும் ஹர்ட் பண்ணாம, நியாயமா, தர்மத்தோட நம்ம அத எடுத்து வைக்கும்போது, கண்டிப்பா அது நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நாம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரிசல்ட்ட கொண்டு வந்து குடுக்கும். அதே தான் மார்க்கெட்டும் ஒவ்வொரு நாளும் கரெக்டான கண்டிஷன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணி மூவ்மெண்ட்ஸ குடுத்துட்டு இருக்காங்க. கண்டிஷன்ஸ எங்கேயுமே அவங்க பண்ணல. பிக் இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் தே நோ எங்க ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. புல் பேக் உடைய லாஸ்ட் லெவல் எங்க இருக்குது? எந்த லெவலுக்கு மேல போகக்கூடாது? எந்த லெவல பிரேக் அவுட் பண்ணுனா நம்மளுக்கு இந்த மாதிரியான ட்ரெண்ட் வரும் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அத தான் நான் வந்து நம்மள மாரியான ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நாம ஆப்ஷன் கிரீக்ஸ ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோஸ்ல நம்ம சீக்கிரமாவே பார்க்கலாம். தேங்க் யூ.